22/12/1988 தன்மயா 11:44 PM பிறந்தாங்க. கோடாம்பக்கம் சென்னை. ஓ, ஹஸ்பண்டுடைய நீண்ட ஆயுளுக்கு ஏன் பிரச்சனை வருது? என்ன சொன்னாங்க? சரி, இந்த இடத்துல இங்க லக்னமே பிரச்சனையா இருக்குதுங்க. லக்னம் 0 டிகிரின்னு வருது. இதுக்கு யார் கணிச்சு கொடுத்தா? சரி, ஒருவேளை லக்னம் 0 டிகிரி கன்னி லக்னமாவே ஹஸ்பண்ட் இருக்காருன்னே வச்சுக்கோமே. இந்த கன்னி லக்னத்தை கிட்டத்தட்ட 3 டிகிரியில குரு பார்க்குறாரு. ஓகேங்களா? லக்ன பலம் வந்துருச்சு. லக்னாதிபதி கேந்திர பலத்தோடு தன்னுடைய இன்னொரு வீட்டில் தொடர்பா இருக்காரு. அப்போ லக்னாதிபதி பூர்ண சந்திரனுடைய பார்வையில் இருக்காரு. லக்ன சுபத்துவம் லக்னாதிபதி சுபத்துவம் வந்துருது. கூடுதலாக 8ஆம் அதிபதி அந்த வீட்டுக்கு 8ல மறைஞ்சிருக்கிறாரு. ஆனாலும் சனி சுபத்துவமா இருக்கு, லக்ன சுபத்துவமா இருக்கு, ராசி சுபத்துவமா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கக்கூடிய அருமையான யோக ஜாதகங்க. என்னாச்சு? லக்னத்தை செவ்வாய் பார்ப்பது மட்டும் ஒரு டல்லு. ஆனா அவர் நெருங்கி பார்க்கறாருன்னா நெருங்கிலாம் பார்க்கல. ஓகேங்களா? நல்லா பார்த்தீங்கன்னா லக்னம் அப்படியே லக்ன சந்தியாக இருக்கு. சரி, ஒருவேளை சிம்ம லக்னமா இருந்தீங்கன்னா முதல்ல உங்களுக்கு ஓகே 2 மாதிரி பலன் சொல்றேன். சிம்ம லக்னமாக இருந்தீங்க அப்படின்னாக்கா சுக்கிரன் திக்பலமா வந்துருவாரு. 7ல ராகுன்னு வரும். அப்படியே இந்த இடத்துல 10ஆம் இடத்தோட குருன்னு வரும். குரு 2 10ஆம் அமைப்போட இருக்கக்கூடிய அமைப்புகள்ல கிட்டத்தட்ட 6ஆம் இடத்த குரு பார்த்து ஹஸ்பண்ட் தொழில் செய்வாரான்னு கேட்டீங்கன்னா, தொழிலை விட 10ஆம் இடம் குரு இருந்தா ஒரு மாதிரியான குருவின் தன்மைகள் தான் இருக்கும். அரசு ஆசிரியர் பேங்கிங் மாதிரியான விஷயங்கள். ஓகே, ஒருவேளை கன்னி லக்னமாக இருந்தா இந்த இடத்துல புதன் சனி வலுத்து 10ஆம் இடத்தோட இருக்கக்கூடிய புதன் சனி கலப்புல இருக்கக்கூடிய செவ்வாயுமே பார்க்கிறாரு. ஆனா இந்த இடத்துல சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக இருக்கிற காரணத்தினால தொழில் செய்யக்கூடிய ஜாதகம் நீங்க கொடுத்தபடி 11:44 PM தான் உங்களோட ஹஸ்பண்டோட நேரம் அப்படின்னாமா கண்டிப்பாக தொழில் பாதிப்பு வராது. அவருடைய நீண்ட ஆயுளுக்கு ஏதேனும் பிரச்சனை ஒரு பிரச்சனையும் வராதுமா. லக்னம் லக்னாதிபதியின் சுபத்துவம் அப்படின்றதுனாலையும் கூடுதலாக நட்பு ஸ்தானத்துல எப்பொழுதுமே 6 அந்த பாவகத்துல 8ல மறைஞ்சு 8ஆம் அதிபதி அந்த பாவகத்துக்கு 12ஆம் அமைப்புகள்ல மறைஞ்சிருக்காரு. அதை பேலன்ஸ் செய்யக்கூடிய அமைப்புகள்ல ராசி வலுத்திருக்கு, ராசிநாதன் வலுத்திருக்கிறாரு, லக்னம் வலுத்திருக்கு, லக்னாதிபதி வலுத்திருக்காரு. எல்லாருமே பலமாக இருக்கக்கூடிய நல்ல யோக ஜாதகமா. அவருக்கு வேலை அமைப்புகள் போகுமா? மிதுன ராசிக்காரங்க யாருமே கொஞ்ச நாளைக்கு நல்லா இல்லை. போன இந்த டிசம்பர் ஜனவரி பிறந்ததுலேருந்து இந்த ஜூன்ல இருந்து தான் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. ராசியில குரு வந்துடுறாரு. கூடுதலாக இவருடைய ஆயுள்னு கேட்டீங்க. சரி, இந்த இடத்துல குரு தசை முடிஞ்சு அடுத்து சனி தசை. சனி தசை எதனை பாதிக்கும்? தாயை பாதிக்குங்க. 8ஆம் மாசத்துக்கு பிறகு அவருடைய தாய் அமைப்புகளை பாதிக்கும். தொழிலை பாதிக்குமான்னு கேட்குறீங்க. தொழிலெல்லாம் பாதிக்காதுங்க, தாயை பாதிப்பாரு. அவருடைய அம்மா அப்படின்ற அமைப்புகளை பாருங்க. அந்த அம்மா சம்பந்தப்படுற விஷயங்கள் டிஸ்டர்ப் ஆகக்கூடிய அமைப்பு. ஆனா தொழில் அட்டகாசமா இருக்குங்க. சுபத்துவ சனிங்க குருவின் வீட்டுல பௌர்ணமி சந்திரனின் பார்வையிலன்னு சொல்லிட்டு சனி சம்பந்தப்பட்ட துறையில தான் உங்க ஹஸ்பண்ட் இருக்கணும். செவ்வாய் தசையில சனி தசையில அந்த சனி தசையில ஹஸ்பண்ட் நல்லா சம்பாதிப்பாருமா, ரொம்ப நல்லா இருப்பாரு. வேற ஏதாவது கேட்டிருக்கீங்களா? ஆயுளுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. வேலை போனாலும் தொழில் செய்வார் ஹஸ்பண்ட். சரிங்களா?